Hi friends, this is Vinod Raj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VM இமேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ VM இமேஜ் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு VM க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஆப் VM சொல்லிவிட்டு. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா லொக்கேஷன் இருக்குது. இந்த VMயில் பார்த்தோன்னா நான் செவரல் அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த VMஐ நான் வந்து விண்டோஸ் VM இது ஆக்சுவலாக இந்த VMஐ நான் வந்து IS சர்வராகவும் ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய கிளைண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, எனக்கு சென்ட்ரல் இந்தியா லொக்கேஷனில் இந்த VM வேணாம், எனக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வேணும்னா நார்த் யூரோப்பில் வேணும்னு கேட்குறாங்க கிளைண்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து நியூவாக ஒரு VM க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோடய டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அஸ்யூர்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேப்சர்னு சொல்லிவிட்டு. இந்த கேப்சர் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூவாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ, எந்த ரீஜனில் வேணுமோ, எந்த டேட்டா சென்டரில் வேணுமோ, நான் வந்து நியூவாக ஒரு VMஐ அந்த இமேஜ் வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த VMயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த VM நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த லைவ் VMயில் நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஐஏஎஸாக இந்த VMஐ நான் ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கேன். Why it is not working? Yeah, it is working. So it takes some time. இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இந்த VM வந்து நான் IS சர்வராக ப்ரொமோட் வச்சுருக்கேன். அண்ட் தென் எனக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் இந்த VMஐ நான் வந்து RDBயும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த VM. இங்கே பாருங்கள் 160/150 160/150 இந்த VM நான் RDB எடுத்திருக்கேன். RDB எடுத்துகிட்டு ஆல்ரெடி இந்த VM உள்ள நான் வந்து சம் ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், குரூப் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து OS டிஸ்கில், டேட்டா டிஸ்கில் பார்த்தோன்னா டேட்டா ட்ரைவ் ஃபார் ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் அஸ் க்ரியேட் VM இமேஜ். ஸோ இந்த மிஷினை தான் நம்ம வந்து இப்போ கேப்சர் பண்ண போகிறோம். கிளிக் ஆன் கேப்சர் இமேஜ். So it is asking to choose target Azure compute gallery. நான் create new கொடுக்குறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் எங்கிட்ட வந்து இந்த compute gallery கிடையாது. ஸோ நான் create new கொடுத்துட்டு நேம் கொடுக்குறேன், ராஜ் கேலரின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஜென்ரலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டாக வேணுமா ஸ்பெஷலைஸ்டாக வேணுமான்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்பெஷலைஸ்ட் கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன ஆல்ரெடி நம்ம இந்த மிஷினுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோமோ, இந்த மிஷினுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம், VM லான்ச் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலைஸ்டு கொடுத்தீங்கன்னா இந்த VM வந்து இமேஜ் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த VM வந்து அன்யூசபிள் ஆகிடும். ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு கொடுத்தனா இந்த VM இப்போ நம்ம இமேஜ் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த VM வந்து ஸ்டாப் ஆகிடும். அகைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்பெஷலைஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். டார்கெட் VM டெஃபினிஷன், கிரியேட் நியூ. ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா ப்ராட் VM கொடுக்குறேன், -IS அப்படி நேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஆல்ரெடி டிஃபால்ட் ஆஸ் இட் இஸ் இது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ பப்ளிஷர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர், ஆஃபர் விண்டோஸ் சர்வர், SKU 2019. ஓகே, கிளிக் ஆன் ஓகே. அண்ட் தென் இட் இஸ் ஆஸ்கிங் த வெர்ஷன். எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, நான் அதே போல் 0.0.1 கொடுக்குறேன். ஸோ வெர்ஷன் அண்ட் தென் ஜோன் ரெடரண்ட், ரெப்ளிகேஷன் ஜோன் ரெடரண்ட்டாக இருக்கட்டும். நான் இங்கே என்ன கொடுத்துக்கிறேன்னா ஜோன் ரெடரண்ட்னு கொடுத்துக்கிறேன். US ஈஸ்ட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் எங்கெங்கெல்லாம் ரெப்ளிகேட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் ரீஜன்ஸ் கேட்குது. ஸோ US ஈஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அனதர் ரீஜியன் நார்த் யூரோப் கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் மட்டும் தான் அந்த நம்ம எடுக்கிற இமேஜ் வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ ரெப்ளிகேஷன் டிஃபால்ட் ரெப்ளிகா கவுண்ட்ன்றது அங்கே அந்த ரீஜனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 டேட்டா சென்டர் இருக்கும், ஒரு இடத்துல 2 டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ ரெப்ளிகா கவுண்ட் 2 கொடுத்தீங்கன்னா 2 டேட்டா சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இருக்கும், அந்த இமேஜ் வந்து இருக்கும். நம்ம ஒரு டேட்டா சென்டர் மட்டும் கொடுக்கலாம், ஒரு ரெப்ளிகா கவுண்டே போதும். ஸோ கொடுத்துட்டு ரிவ்யூ ப்ளஸ் க்ரியேட். ஸோ க்ரியேட்
பாருங்க கிரியேட் கொடுத்தோன்னே மிஷின் வந்து ஸ்டாப்பிங் ஆகிட்டுருக்கு. So it will take some time, let us wait. So deployment succeed ஆயிருக்கு. Click on go to resource. So our image is ready to launch a virtual machine. Let's create a VM by using this image. Virtual machine, create VM, and then select the resource group. VM name, I am providing the VM name app VM 02, and then we select the region, North Europe, and then here a zone written. Okay, here if you choose select all images, click on left side shared images. நம்ம கிரியேட் பண்ண அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ பாருங்கள் கேலரி நேம் ராஜ் கேலரி, அந்த இமேஜ் நேம் வந்து ப்ராட் விஎம் ஐஎஸ் நம்ம கொடுத்தது. ஸோ செலக்ட் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு கிரியேட் இன் நார்த் யூரோப். எஸ், here if we select some other region, let's see availability zone, I am selecting no infrastructure redundancy. If I select some other region, actually we have replicated only 3 regions, East Europe and then North Europe, I think so. No, we have given the replication region US East and then North Europe and then Central India. Let's see if I select some other region. See, you can only create VM in the replication region of this image. நம்ம கொடுத்தது எங்கெங்கே கொடுத்துருக்கோன்னா சென்ட்ரல் இந்தியாலையும் ஈஸ்ட் யூஎஸ்லேயும் நார்த் யூரோப்பில் மட்டும் தான் நம்ம வந்து ரெப்ளிகேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் வேறு ரீஜன் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி எரர் வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து எங்கே வந்து இந்த விஎம் கிரியேட் பண்ணலாம்னா இந்த இமேஜ் வச்சு சென்ட்ரல் இந்தியாவில் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஈஸ்ட் யூஎஸில் கிரியேட் பண்ணலாம், இல்லை நார்த் யூரோப்பில் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், நார்த் யூரோப்பில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ஆன் நார்த் யூரோப். ஸோ availability zone வந்து no infrastructure redundancy கொடுத்துக்கிறேன். and then image name we have already selected, standard BNS. ஸோ போர்ட் நம்பர் பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து RDP தான் எனேபிள் இருக்கும். நம்ம HTTP போர்ட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து IS வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து அந்த போர்ட் எனேபிள் இருந்தால் நம்ம IS வந்து கன்சோல் எடுக்க முடியும், URL எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்க் and then select the disk. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா OS disk வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறது ஷோ ஆகுது. பட் டேட்டா டிஸ்க் பாருங்கள், ஃபார் AppVM இங்கே ப்ரீ டிஃபைன்ட் பை த செலக்டட் இமேஜ், நம்ம செலக்ட் பண்ண இமேஜில் என்னென்ன டிஸ்க் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே வரும். ஸோ லெட்ஸ் கிரியேட் இட். நெட்வொர்க்கிங், next tags. So review and create it. Create. Let's wait for some time. You can see what are the things you are creating. பாருங்கள் NSG கிரியேட் ஆகிருக்கு, IP கிரியேட் ஆகிருக்கு, அண்ட் தென் AppVM எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கிரியேட் ஆகிறது நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். டெப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அண்டரில் டெப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NSG வந்து ஓகே ஆகிடுச்சு. எஸ், யுவர் டெப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட்.
go to resource, click on resource. My machine is ready to use now. So I'm connecting the machine. Before that we need to check whether the IA is working or not. Just to copy this IP address, paste it. Meanwhile we can connect the RDP. So Vinod, yes, I can connect. பாருங்க IS சர்வர் நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அங்கே இருந்த இமேஜ் அப்படியே வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு VM க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருந்த அப்ளிகேஷனாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோமோ அந்த சிஸ்டமில் எல்லாமே எங்களுக்கு ஷோ ஆகுது. Now have connected the Windows Server machine. Let's see. Actually நம்ம வந்து C driveல வந்து some folders create பண்ணோம், D driveல நம்ம some folders create பண்ணோம். நம்மளுடைய VMல இப்போ இமேஜ் வச்சு கிரியேட் பண்ண அந்த VM நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, C driveல நம்ம கிரியேட் பண்ண group of application இருக்கு. And then அந்த 4GB நம்ம data disk ஆட் பண்ணது இருக்கு. 4GB data diskல data drive for recovery ன folder கிரியேட் பண்ணது இருக்கு. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் இந்தியாவில் இருந்த VM இமேஜ் மூலிமா நம்ம நார்த் யூரோப் ரீஜனில் நம்ம VM வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப் VM செக் பண்ணி பார்க்கலாம். எந்த லொக்கேஷனில் இருக்குது பாருங்கள், நார்த் யூரோப் லொக்கேஷனில் இருக்குது. ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 172. ஸோ இந்த இடத்துல IA சர்வர் 172 நம்ம வந்து போட்டது நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் டூ இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.